அவர் என்ன பாராட்டியாங்க பேசுவார்? எடப்பாடி பழனிசாமி மருத்துவத்துறை இல்லை, ஒட்டுமொத்த தமிழக அரசின் துறைகளை எதை பாராட்டி பேசுவார்? அவருக்கு அதாவது இருண்டவனுக்கு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மிரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னுவாங்க. அந்த மாதிரி அவருக்கு இப்போ எதை பார்த்தாலுமே கமல்ஹாசன் படத்தில் வர்ற மாதிரி தான், பயம் 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 தான். அவருக்கு அந்த பயம் எல்லா இடத்துலையும் தொத்தி கொண்டு இருக்கிறது. அது மருத்துவத்துறையை பார்த்தால் அவருக்கு மிகப்பெரிய அளவிலான பயம். காரணம், உலக அளவிலான விருதை பெற்றிருக்கிற துறை. ஒரு இந்தியாவில் ஒரு 2200க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றிருக்கிற ஒரே துறை. தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற சிறப்பு திட்டங்கள் இன்றைக்கு உலக அளவில் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பது இது குறித்தான பயம். இப்படி ஏராளமான பயம் அவரை தொற்றி கொண்டிருக்கிற காரணத்தினால் எங்கும் பயம், எதிலும் பயம், எப்போதும் பயம். சட்டமன்ற பொதுத் தேர்தலில் உதயசூரியனுக்கு வாக்குகளை கேட்டு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வாழ்த்துக்களோடு இன்று காலை 7 மணிக்கு தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறோம். சைதை தொகுதியில் காலை 7 மணிக்கு நெருப்புமேடு, செட்டித்தோட்டம், ஜோகி தோட்டம், ஜோதி அம்மாள் நகர், விஜிபி சாலை, சென்ட்ரல் எக்ஸைஸ் காலனி, கஸ்டம்ஸ் காலனி, பார்சன் நகர், விநாயகபுரம், அதேபோல் இன்று மாலை நாகரெட்டி தோட்டம், பார்த்தசாரதி தோட்டம், அருளாயம்பேட்டை, தொழிலாளர் குடியிருப்பு, ரெட்டி தெரு என்று பல்வேறு தெருக்களில் வாக்குகளை சேகரிக்கவிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு 10 மணி நேரம், காலையில் 5 மணி நேரமும் மாலையில் 5 மணி நேரமும் நடந்தே சென்று வாக்காளர்களை சந்தித்து வாக்குகளை கேட்க திட்டமிட்டு இந்த பிரச்சார பயணத்தை தொடங்கியிருக்கிறோம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் இந்த பிரச்சார பயணத்தில் பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார்கள். போகிற இடங்களிலெல்லாம் கழக ஆட்சியின் கடந்த 5 ஆண்டுகளுக்கான சாதனைகள் மக்களை வெகுவாக சென்றடைந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் அண்மையில் வெளியிடப்பட்ட தேர்தல் அறிக்கை என்பது அவரே சொன்னதைப் போல இந்த தேர்தலில் கதாநாயகி மட்டுமல்ல, இது சூப்பர் ஸ்டார் அறிக்கை என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் அந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கிற சிறப்பு அம்சங்கள் மக்களை வெகுவாக கவர்ந்திருக்கிறது. எனவே சைதாப்பேட்டையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எடுத்து சொன்னதைப் போல வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்கின்ற அந்த வாக்கியம் மெய்ப்பிக்கப்படும் போது சைதாப்பேட்டை முதல் தொகுதியாக அந்த பட்டியலில் இடம்பெறவிருக்கிறது.